அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர் தொடர்புடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவரை விடுவித்தது செல்லாது, மீண்டும் அதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு. நீதித்துறை மீதான சாமானிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய தீர்ப்பாகத்தான் இன்றைக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை நாம் பார்க்க வேண்டும். இது கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டர்ன் இருக்குது, மெத்தட் இன் த மேட்னஸ். இந்த ஜட்மெண்ட் அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டங்களில் இடி இதை எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி. இடி வரதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்குது. பிகாஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் டிவிசி கேசஸில் பல வழக்குகளை வந்திருக்காங்க, இடி எடுத்திருக்காங்க. வரதுக்கான எல்லா ஸ்கோப்புமே இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான், அவன் ஃபோக்கஸ்டாக அடிக்கிறான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேஸில், துரைமுருகன் கேஸில் இடி உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. துரைமுருகனுக்கு 2 கேஸில் 2 சொத்து குவிப்பு வழக்கு. அதே தான் பொன்முடி மேலேயும். ஆனால் தங்கந்தனரசுக்கே கேஸ் இருக்குமெல்லாம் ஒரு கேஸ் இருக்குது. இப்போ இன்னைக்கு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மீது ஜெயலலிதாவோட 2011-16 ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த வழக்கில் வெக்கங்கட்ட முறையில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எவ்வளோ பலவீனமாக இருந்ததுக்கு உதாரணம். ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயே அவன் டிஸ்சார்ஜ் வாங்கலாம். அப்போ டிவிஎஸ்சி எந்த அளவுக்கு வீக்காக இருந்திருக்கு, கீழமை நீதிமன்றங்களை எந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, எடப்பாடி கவர்மெண்ட் எவ்வளோ பலவீனமாக இருந்ததுக்கு அது உதாரணம். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் பொன்முடி, KKSSR, தங்கந்தனரசு, வளர்மதி, OPS 5 பேர் மேலே எடுத்தார். ஏன்னா அவர் தெளிவாக அந்த ஆர்டரில் சொன்னார், ட்ரையல் கோர்ட்டில் டிவிஎஸ்சி, ட்ரையல் கோர்ட்டு டிவிஎஸ்சி சம்மர் சால்ட் அடிக்கிறாங்க, இது இப்படியே போச்சுன்னா இந்திய நீதித்துறை சவக்குழிக்கு போகணும்னு அவர் எழுதினார். இந்த வார்த்தையை சொல்லி தான் அவர் முடிக்கிறார். ஆகவே இது நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, கீழமை நீதிமன்றங்களினுடைய கடந்த கால செயல்பாடுகள் இப்படி தான் இருக்குது அப்படின்ற போது இப்போ இதை சோமோட்டோவாக எடுத்திருக்கிற இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வை இதற்கப்புறம் இருக்குமா? கீழமை இல்லை, மேற்பார்வை இருக்காது. அவங்க அது நல்ல கேள்வி. இது அவங்க கேஸை மறுபடியும் ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விசாரின்னு சொல்கிறதோட அவங்க விட்டுட்டாங்க. 6 மாதத்துக்குள்ளே விசாரிக்கணும். அவன் சத்தியமாக 6 மாதத்துக்குள்ளே விசாரிக்க மாட்டான். ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினா முடிஞ்சு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் பல குரல்களில் பேசுது. ஊழல் வழக்குகளை தடையே கொடுக்கக்கூடாதுன்னு வீராவேசமாக பேசுகிற ஒரு கேஸு. இதே தங்கந்தனரசு கேஸுக்கு, பொன்முடி கேஸுக்கு, KKSR கேஸுக்கு தடை கொடுக்குது. இது எந்த விதத்தில் நியாயம்? செந்தில் பாலாஜி கேஸ்ல இப்போ இதுல என்ன நடக்கலாம், எந்த முடிவுகளை எடுத்தா எந்த மாதிரியான விளைவுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு? இனிமே அவருக்கு வாய்ப்பே இல்லை கோபி. அவர் ராஜினாமா பண்ணுறது தவிர ஒரு வாய்ப்பே இல்லை. ஐ திங்க் திங்கட்கிழமைக்குள்ள செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்து விடுவார் என்றுதான் பரவலாக எதிர்பார்ப்பு. சைன் பண்ணலன்னா வேடிக்கை இருக்குது. தொடர்ச்சியாக இப்போ செந்தில் பாலாஜி, பொன்முடி, துரைமுருகன் இவர்கள் மீது கோர்ட்லேருந்து வந்துட்டு இருக்கிற கருத்துக்கள் ஆர்டரின் படி அமைச்சரவை மாற்றம் இருக்கலான்ற ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அதுக்கு பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். 96-2001 சொத்து குவிப்பு வழக்கு பொன்முடி மேலே துரைமுருகன் மறுபடியும் 2006-11 சொத்து குவிப்பு வழக்கு. ஏன்னா எத்தனை தடவை தாண்டா சொத்து குவிப்பு, எவ்வளோ தாண்டா உங்களுக்குலாம் வேணும், எவ்வளோ வேணும் உங்களுக்கு? கடைசியில் என்ன இப்படி மண்ணு கூட கிடையாது. இல்லை, இது தத்துவம் பேசுறதா நினைக்கிறேன். கண்ணு முன்னால் பார்த்தோம்ல ஜெயலலிதா. கடைசியில் அந்த அம்மா எப்படி இறந்து போனாங்க 75. சரி, அந்த அம்மா போனோன்னா சசிகலா கதை என்ன ஆச்சு? அதை பார்த்து இவங்களாம் புத்தி வர வேணும். வரவே வராது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பிரேக்கிங் கண்டென்ட்டாக இருக்கிறது, அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர் தொடர்புடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவரை விடுவித்தது செல்லாது, மீண்டும் அதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு. 2006-11 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தபோது 3 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ். இப்போ இது போக இன்னும் முன்னதாக அமைச்சர்கள் மீதான ரீசெண்ட் டேஸாகவே விடுவிப்புகள்லாம் ரத்து இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த தொடர் நடவடிக்கைகளை எப்படி பார்க்கறது? இப்போ இருக்கிற எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது நல்லதொரு தொடக்கம். நீதித்துறை மீதான சாமானிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய தீர்ப்பாகத்தான் இன்றைக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை நாம் பார்க்க வேண்டும். இது கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டர்ன் இருக்குது, மெத்தட் இன் த மேட்னஸ். 96-2001 கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் மந்திரிங்க லஞ்சம் வாங்கினாங்க, சொத்து சேர்த்தாங்கன்னு 2001-6 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வழக்கு போடப்படுது. அந்த 5 வருஷ சொத்து வழக்கு 2001-06 ஜெயலலிதா பீரியடில் போடுறாங்க. அதாவது 96-2001 கருணாநிதி பீரியடில் லஞ்சம் வாங்கின மந்திரிங்க மேலே
2006-11 கருணாநிதி கவர்மெண்ட் வந்தப்போ சொல்லி வச்ச மாதிரி சில மந்திரிகள் அந்த சொத்து குவிப்பு வழக்கிலேருந்து கீழமை நீதிமன்றங்களால் விடுதலை செய்யப்படுறாங்க, அதாவது விடுவிக்கப்படுறாங்க. அதாவது டிஸ்சார்ஜ் வேறு, அக்விட்டல் வேறு. டிஸ்சார்ஜ்னா வழக்கு விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாலே வழக்குலேருந்து விடுவிச்சிடுது. இது ரொம்ப மோசமான ஒரு போக்கு. இன்ஃபேக்ட் உச்சநீதிமன்றம் பல லஞ்ச வழக்குகளில் வந்து அவ்வளோ சுலபமாக டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது, முழுசாக வழக்கை விசாரித்து தீர்ப்பில் வேணால் விடுதலை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. விடுவிக்கிறதுக்கும் விடுதலைக்குமான வித்தியாசம் வந்து டிஸ்சார்ஜ் அண்ட் அக்விட்டல். 2006 and 11 பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவோட 2011, 1 and 6 போடப்பட்ட கருணாநிதியோட 96-2001 ஆட்சி காலத்தில் லஞ்சம் சேர்த்த மந்திரிகள் மீதான வழக்குகளில் வந்து கடகடன்னு ஒரு 3-4 மந்திரி வந்து விடுதலை ஆகிறாங்க. பொன்முடி, துரைமுருகன், அந்த மாதிரி. 2011 and 16 ஜெயலலிதா கவர்மெண்ட் வரும்பொழுது அண்ட் 21 வரைக்கும் வரும்போது இந்த 2006 and 11 கருணாநிதி கவர்மெண்ட் மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட் ஜெயலலிதா வாய்க்கு வாய் சொன்னாங்க பாருங்கள். அதில் சொத்து குவிப்பு வழக்கு பொன்முடி மேலே, துரைமுருகன் மேலே, எம்ஆர்கே மேலே, இன்னும் பல பேர் மேலே போடுது. இதே மாதிரி அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2011 and 21 ஏடிஎம்கே பீரியட்லேயே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு போக்கு என்ன வருதுன்னா திமுக மந்திரிகள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயே வந்து டிஸ்சார்ஜ் வாங்குறாங்க. அப்போ ப்ராசிக்யூஷன் டிவிஎஸ் எவ்வளோ வீக்காக இருந்திருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். காலகட்டத்தில் ஆமாம், அப்படி தான் தங்கம் தென்னரசு, ஆனந்த் வெங்கடேஷ் சுவமோட்டாவை எடுத்த தங்கம் தென்னரசு, கேகேஎஸ்எஸ்ஆர்லாம் அந்த மாதிரி தான். எம்ஆர்கே கேஸும் அந்த மாதிரி. ஏன்னா வந்து 2006 and 11 எம்ஆர்கே சொத்து சேர்த்தாருன்னு 2011 பிறகு வந்த ஏடிஎம்கே ஜெயலலிதா ஆட்சியில் வழக்கு போடுறாங்க. எந்த ஆண்டு டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்னு இன்றைக்கி அந்த தொலைக்காட்சியில் அந்த தகவலை, முக்கியமான தகவலை அவங்க சொல்லலை, அவங்க ரிப்போர்ட் பண்ணவங்க. ஸோ இந்த போக்கு தெளிவாக தெரியுது. இப்போ நீதிமன்றங்கள் வந்து தெளிவாக மந்திரி ஒரு ஆட்சியில் கொள்ளையடிக்கிறாரு, அடுத்த கவர்மெண்ட் வரும்போது அவர் மேலே வழக்கு போடுறாங்க. அதுக்கு அடுத்து முதல்ல இருக்க கவர்மெண்ட்டே வந்துடுது, திமுக கவர்மெண்ட்டே வந்துடுதுன்னா சொல்லி வச்ச மாதிரி கீழமை நீதிமன்றங்களில் விடுதலை வாங்குறாங்க. இது இவங்க மட்டும் செய்யலை, இந்த புண்ணிய காரியத்தை ஏடிஎம்கேவும் பண்ணாங்க. உதாரணத்துக்கு வளர்மதி, ஓபிஎஸ் இவங்க மேலெல்லாமும் ஆனந்த் வெங்கடேஷ், ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சுவமோட்டோ எடுத்திருக்காரு. எப்படின்னா 2001 and 6 இவங்க மேலே போட்ட அந்த சொத்து குவிப்பு வழக்கை 2011 பிறகு ஜெயலலிதா வரும்போது 2001 and 6 மந்திரியாக இருந்த வளர்மதி, ஓபிஎஸ் மேலே 2006 and 11 கருணாநிதி கவர்மெண்ட்டில் சொத்து குவிப்பு வழக்கு போட்டு 2011 ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்தாலும் இதே மாதிரி 2012, 13 ஓபிஎஸ், வளர்மதி இவங்க மேலெல்லாம் அந்த கேஸில் கீழமை நீதிமன்றத்துலேருந்து இவங்க விடுதலை ஆகிறாங்க. அதாவது ஒரு போக்கு என்னென்ன கோபி தெளிவாக 5 வருஷம் திமுக கவர்மெண்ட்டோ அதிமுக கவர்மெண்ட்டோ நல்லா கொள்ளடிக்க வேண்டியது. அடுத்து எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னே இவங்க மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட வேண்டியது. அந்த வழக்கு அப்படியே ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துக்கினே போகும், பஞ்சு மிட்டாய் மாதிரி. அதுக்கு அடுத்து மறுபடியும் எந்த மந்திரி மேலே கேஸ் போட்டாங்களோ அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அதுக்கு முன்னால் போட்ட அந்த வழக்குலேருந்து கீழமை நீதிமன்றத்திலேருந்து விடுவிக்கப்படுறது. அதாவது கிளியராக கீழமை நீதிமன்றங்கள் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தாளம் தட்டுதுன்றத மாதிரியான போக்கு தான். இதுதான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்த கேஸில் பார்த்தது நம்ம. இப்போ துரைமுருகனுக்கு 2 கேஸில் 2 சொத்து குவிப்பு வழக்கு. 96, 2001 மந்திரியாக இருந்தப்போ சொத்து குவிச்சதா, 2001, 6 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போட்ட வழக்கு. 2006, 11 மறுபடியும் சொத்து குவிச்சதா, 2011 பிறகு போட்ட கேஸ். அதே தான் பொன்முடி மேலேயும். ஆனால் தங்கந்த நர்ஸு கேஸ் இருக்குமெல்லாம் ஒரு கேஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மீது 2006, 11 கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொள்ளையடிச்சதாக போடப்பட்ட ஜெயலலிதாவோட 2011 ஆட்சி காலத்துக்கு 11, 16 ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த வழக்கில் வெக்கங்கட்ட முறையில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எவ்வளோ பலவீனமாக இருந்ததுக்குன்ற உதாரணம். ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயே அவன் டிஸ்சார்ஜ் வாங்கலாம். அப்போ டிவிஎஸ்சி எந்த அளவுக்கு வீக்காக இருந்திருக்கு, கீழமை நீதிமன்றங்களை எந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, எடப்பாடி கவர்மெண்ட் எவ்வளோ பலவீனமாக இருந்ததுன்றது அது ஒரு உதாரணம். ஆனால் அப்பீலுக்கு போகிறாங்க 2017 எடப்பாடி கவர்மெண்ட்லேயே. அப்பீலுக்கு போய் 8 வருஷம் பொறுத்து இன்றைக்கி வருது தீர்ப்பு. 6 மாதத்துக்குள்ளே வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும். இதே தான் பொன்முடிக்கு, இதே தான் துரைமுருகனுக்கு, இதே தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு. திமுக அமைச்சரவையில், ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்க பல அமைச்சர்கள் இன்றைக்கி சொத்து குவிப்பு வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் போய் நின்று சாட்சி சொல்லணும், கூண்டில் ஏறணும். இப்போ உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, அங்கே என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு. ஸ்டே கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் ட்ராக் பண்ணிட்டே போக வேண்டியதான். இதில் ஃபஸ்ட்டு இப்போ கொஷினுக்கு உள்ளாகிறது டிவிஎஸ்சியினுடைய நடவடிக்கைகள் தான். முன்பு ஒரு மாதிரியும் இப்போ ஒரு டிவிஎஸ்சி ஒன்று, கீழமை நீதிமன்றங்களை எந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றது ஒன்று. கீழமை நீதிமன்றங்களும் இதுக்கு பொறுப்பு. டிவிஎஸ்சி பொறுப்புனா கீழமை நீதிமன்றங்களும் பொறுப்பு. டிவிஎஸ்சி பெரிய பொறுப்பு. இப்போ உதாரணத்துக்கு தங்கந்த நர்ஸு கேஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சுவமோட்டோ எடுக்கும்போது 2011, 16 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தங்கந்த நர்ஸு மேலே கேஸ் போடுறாங்க, சொத்து குவிப்பு வழக்கு போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2013, 14 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் தங்கந்த நர்ஸ் மேன கேஸில் வந்து பூர்வாங்க ஆதாரம் இருக்குதுன்னு ஐஓ, யார் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், விசாரணை அதிகாரி, டிவிஎஸோட விசாரணை அதிகாரி தொடர்ந்து வாதிடுறாரு 7-8 வருஷமாக.
2021 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னா அதே அதிகாரி, வேறு அதிகாரி உள்ள இல்லை, அதே அதிகாரி பல்ட்டி அடிக்கிறார். இல்லை இந்த வழக்கில் மேல் விசாரணை செய்ய வேண்டியிருக்கு. 3 மாதத்தில் மேல் விசாரணை பண்ணி இல்லை தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பில் ஈடுபடவே இல்லை. ஆக்சுவலாக அவர் வந்து மந்திரியாக ஆகிறதுக்கு முன்னால் இருந்த சொத்தை விட மந்திரி ஆன பிறகு சொத்து குறைஞ்சிருக்குன்றார். இதை தான் இந்த வழக்கு, இதே மாதிரி KKSR வழக்கு, இதை தான் சுமோட்டோவாக ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்தார். சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த டெண்டன்சி 2 பேரும் திமுக அதிமுக 2 பேருமே இதை பண்ணுறாங்க. திமுகவில் அதிகமாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆகவே இந்த வழக்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு என்பது நல்லதொரு தீர்ப்பு. பார்த்தீங்கன்னா பொன்முடி, துரைமுருகன் மேலே 2 சொத்து குவிப்பு வழக்கு, பொன்முடி மேலே 2 சொத்து குவிப்பு வழக்கு, KKS இப்போ வந்து இவர் MRK பன்னீர்செல்வம் 6 மாதத்துக்குள்ளே கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை முடிக்கணுன்றாங்க. அது 6 மாதத்தில் முடியுமா முடியாதா? ஏன்னா மந்திரியாக இருக்கும்போது எவன் வந்து சாட்சி சொல்லுவான்? அப்போ மறுபடியும் அதுக்கு ஒரு அப்பீல் போகணும். ஆகவே இந்த கவர்மெண்ட் போய் வேறு கவர்மெண்ட் வந்தால் தான் இந்த வழக்குகளில் நீதி கிடைக்கும். இவங்க மட்டும் இதை பண்ணல, அதிமுகவும் பண்ணது. இப்போ வளர்மதி OPS கேஸும் இதே மாதிரியான கேஸ் தான். இப்போ 2 கட்சியுமே வந்து மாறி மாறி தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொல்கிறது மாதிரியான ஒரு கோணம் தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா DVSC ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, கீழமை நீதிமன்றங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ 2 கட்சிகளுமே வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவில் தான் இந்த கேஸையும் சரி இந்த நடவடிக்கைகளையும் சரி மாற்றி மாற்றி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்படி தான் கேஸ் போடுறதுக்கும் பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது, நம்ம இருக்கல. ஆனால் பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குன்றதுனாலே அந்த கேஸில் பூர்வாங்க ஆதாரம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் உத்தமர்கள் கிடையாது, வழக்கை போடுபவர்கள் ஒன்றும் நியாயவான்கள் கிடையாது. 2 பேருக்குமே அரசியல் இருக்குது. இப்போ மோடி அரசு EDயை வச்சு பழி வாங்குது. ஆனால் EDயால் பழிவாங்கப்படுவர்கள் யாரும் உத்தமர்கள் கிடையாது. இதுதான் பிரச்சனையா. இப்போ பொன்முடி மேலே, துரைமுருகன் மேலே, MRK மேலே, தங்கம் தென்னரசு மேலே, KKSR மேலே ஜெயலலிதா வழக்கு போடுறாங்கன்னா அது பழிவாங்க நடவடிக்கை தான். ஆனால் இவங்க தமிழ்நாட்டை சூறையாடினாங்கன்றது உண்மை. நாட்டை சூறையாடியவர்கள் தான் இவர்கள் அனைவரும் என்பது அதுவும் உண்மை. இதுதான் பிரச்சனையே. இப்போ திருவாளர் பொதுஜனத்தோட எனக்கும் உங்களுக்குமான இருக்கக்கூடிய டைலமா, அவங்க அரசியலுக்காக இந்த அம்மா பழி வாங்குறாங்க. ஆனால் இவர்கள் உத்தமர்களான கிடையாது. இவன் சூறையாடி இருக்கான், தமிழ்நாட்டை இவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள். கோடி ஆயிரக்கணக்கான கோடி கொள்ள, OPS பல ஆயிரக்கணக்கான கோடி கொள்ள, வளர்மதி அதே மாதிரி. இவங்க யாருமே உத்தமர்கள் கிடையாது. இதில் சந்தேகமே வேணாம். திமுக அதிமுகன்ற பாகுபாடே வேணாம். அதனால தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து பொன்முடி, KKSR, தங்கம் தென்னரசு, வளர்மதி, OPS 5 பேர் மேலே எடுத்தார். ஏன்னா அவர் தெளிவாக அந்த ஆர்டரில் சொன்னார், ட்ரையல் கோர்ட்டில் DVSC, ட்ரையல் கோர்ட்டும் DVSC சம்மர் சால்ட் அடிக்கிறாங்க. இது இப்படியே போச்சுன்னா இந்திய நீதித்துறை சவக்குழிக்கு போகும்னு அவர் எழுதினார். இந்த வார்த்தையை சொல்லி தான் அவர் முடிக்கிறார். ஆகவே இது நீங்கள் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றங்களில் சில நேரம் மக்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய மாதிரியான தீர்ப்புகள் வரும். அதில் இன்றைக்கி வந்திருக்க தீர்ப்பும் ஒன்று. இதோட அடுத்த கட்டம் இப்போ இந்த 6 மாதம் இவங்க கவர்மெண்ட்டு தான் 6 மாதத்துக்குள்ளே வழக்கம் முடிக்கணும்னா ஜவு மாதிரி இழுப்பாங்க. இப்போ உடனே இந்த தீர்ப்புக்கு அப்பீலுக்கு போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஏன்னா அடிக்கிற கொள்ளையில் ஒரு 5% 10% வக்கீலுங்களுக்கு ஃபீஸுக்கு ஒதுக்கிடுறாங்க. செஞ்ச பாவத்தை கழுவுறதுக்கு, கோர்ட் ப்ரொசீடிங்ஸுக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 50 லட்சம் 60 லட்சம் ஃபீஸ் வாங்குற வக்கீல் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லாயர்ஸ். அடிக்கிற கொள்ளையில் கொள்ளையடிக்கிறதுல ஒரு பகுதியை வந்து வக்கீல் ஃபீஸுக்குன்னு ஒதுக்கிட்டு தான் இவங்கெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. ரெடியாக இருப்பாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போயிடுவாங்க. ஆகவே இது இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்க இந்த போக்கு மற்ற மாநிலங்கள் இவ்வளோ கேவலமான போக்கு கிடையாது. 5 வருஷம் கொள்ளையடிக்கிறது ஒரு எக்ஸ் பார்ட்டி, அடுத்த 5 வருஷம் ஒய் பார்ட்டி பதவிக்கு வரும்போது இந்த எக்ஸ்லேருந்து ஒரு 5 பேர் மேலே 10 பேர் மேலே கேஸை போடுவான், சார்ஜ் ஷீட்டை போடுவான். மறுபடியும் அதுக்கு அடுத்த 5 வருஷம் எக்ஸ் பார்ட்டி பவருக்கு வந்ததுன்னா 90 விழுக்காடு என்ன பண்ணிடுறது, கீழமை நீதிமன்றங்களையும் DVSCயும் கிளியராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படியே டிஸ்சார்ஜ். அது எப்படிங்க ஒருத்தன் விடாமல் டிஸ்சார்ஜ் வாங்கலாம்? உடனே நீதித்துறை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, நீ நீதித்துறை இழிவுபடுத்துறாங்க. நீதித்துறை நம்ம இழிவுபடுத்தலை, நீதித்துறை தன்னைத்தானே இழிவுபடுத்துக்குது. இதை ஜட்ஜி சொல்கிறாரு. DVSCயும் ட்ரையல் கோர்ட்டும் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. 7 வருஷங்க, 2013-14 7லேருந்து 8 வருஷம் தங்கம் தென்னரசு கேஸில் அதே ஐஓ முதல்ல ஒரு ஐஓ வராரு. அவர் ஆமாம் இதில் வந்து எல்லா விதமான இதுவும் இருக்குது, பூர்வாங்க ஆதாரம் இருக்குதுன்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஐஓ மாற்றிட்டு வேறு ஐஓ கொண்டு வராங்க. அந்த ஐஓ 7 வருஷம் 7-8 வருஷம் தங்கம் தென்னரசு கேஸ் திரும்ப வாய்தா வரும்போது மேல் விசாரணை வேணும்னு கேட்கும்போது இல்லை மேல் விசாரணை வேணான்னு சொல்கிறவர். கவர்மெண்ட் மாதிரி ஸ்டாலின் கவர்மெண்ட் DMK கவர்மெண்ட் தான் மேல் விசாரணை வேணுன்றார். 7 வருஷமாக ஒரே ஸ்டாண்ட் எடுத்தவர். அவரை நீங்கள் வந்து விசாரணை எனக்கு தெரிஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணி கூண்டில் ஏற்றணும். நிச்சயமா இதில் DVSC அதிகாரிகள் முக்கியமாக குற்றவாளி ஏற்றப்பட வேண்டியவர்கள் 100%. பல DVSC அதிகாரிகள் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படணும். அதே தான் SP வேலுமணி கேஸ். நான் DMK மட்டும் சொல்கிறதா யாரும் இந்த பார்க்கக்கூடிய நேயர்கள் ஏதோ எனக்கு திமுக மேலே பகை, திமுக பற்றி நான் சத்தியமாக இல்லை. ADMK இதே தான் பண்ணுது. 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரு மட்டைக்கு தான். SP வேலுமணி ஒரு மந்திரி இருந்தார். இதே மாதிரி அவர் மேலே அறப்போர் இயக்கம் 2016-21 ஆட்சி காலத்தில்
அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா சாவுக்கு பிறகு எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது அந்த 4.5 வருஷத்தில் திரும்ப சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. 2 முறை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் டிவிஎஸ்சி வழக்கை விசாரித்து அந்த ஊழல் புகாரை விசாரித்து இல்லை எஸ்பி வேலுமணி மீது அறப்போர் இயக்கம் சொன்ன குற்றச்சாட்டுகளை எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லுது. கவர்மெண்ட் மாறுது. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னே மறுபடியும் கோர்ட்டுக்கு போகும்போது டிவிஎஸ்சி விசாரித்து இல்லை அவர் மேலே ஆதாரம் இருக்குன்றோம். இதே டிவிஎஸ் தான் அப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். அப்போ சாமானியனோட நம்பிக்கை என்பது என்ன எங்கே வந்து நிற்கும்? அதான் இது வந்து ஒரு ரேடிக்கல் சேஞ்சஸ்னுவாங்க. அதிதீவிரமான மாற்றங்கள் வேணும். ஒரு மந்திரி கொள்ளடிக்கிறான், அடுத்த கவர்மெண்ட் வருது, கேஸ் போடுறாங்க அப்படின்னா, கேஸை போட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க, சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகிடுச்சு அப்படின்னா, அவங்க கவர்மெண்ட் வந்ததுன்னா கேஸை கொலாப்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது சேஃப்கார்டு பண்ணணும். ஒன்று கேஸை வேறு ஸ்டேட்டுக்கு தூக்கணும், நம்ம கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு எங்கேயாவது தூக்கணும், இல்லை கம்ப்ளீட்டாக கோர்ட்டே மேற்பார்வையிடணும், ஏதாவது செய்யணும். இல்லாட்டி இவங்க இந்த நாடகத்தை ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இப்போ அடுத்த கேள்வியாக இருக்குங்க சார். இப்போ கீழமை நீதிமன்றங்களினுடைய கடந்த கால செயல்பாடுகள் இப்படி தான் இருக்குது அப்படின்ற போது இப்போ இதை சோமோட்டோவாக எடுத்திருக்கிற இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வை இதற்கப்புறம் இருக்குமா? கீழமை இல்லை மேற்பார்வை இருக்காது. அவங்க வந்து அது நல்ல கேள்வி. இது அந்த கேஸை வந்து மறுபடியும் ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விசாரின்னு சொல்கிறதோட அவங்க விட்டுட்டாங்க. 6 மாதத்துக்குள்ளே விசாரின்னு. அவன் சத்தியமாக 6 மாதத்துக்குள்ளே விசாரிக்க மாட்டான். ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினா முடிஞ்சு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பல குரல்களில் பேசுது. ஊழல் வழக்குகளில் தடையே கொடுக்கக்கூடாதுன்னு வீராவேசமாக பேசுகிற ஒரு கேஸு இதே தங்கந்தனரசு கேஸுக்கு, பொன்முடி கேஸுக்கு, கேகேஎஸ்ஆர் கேஸுக்கு தடை கொடுக்குது. இது எந்த விதத்தில் நியாயம்? நல்லா தெரியுது. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷோட உத்தரவு வந்து அற்புதமான உத்தரவு. அத்தகைய நீதிபதிகள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்காங்கன்றது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவ்வளோ அற்புதமான நீதிபதிகள். ஏன்னா கொள்ளை அடிச்சிருக்கான்னு தெரியுது, சம்மர் சால்ட் பண்ணுறான் ஜுடிஷியரி. கீழமை நீதிமன்றமும் டிவிஎஸ்சியும் சம்மர் சால்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மக்களுக்கு நீதித்துறை மீதான நம்பிக்கையை சதிஞ்சிரும்னு ஒரு சோமோட்டோவாக எடுக்கிறாரு. 10 வருஷம் பொறுத்து எடுக்கிறாரு. அதுக்கு அதிகாரம் இருக்குது. உடனே போய் ஸ்டே வாங்குறான் சுப்ரீம் கோர்ட்டில். 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் ஃபீஸ் வாங்குற வக்கீலுங்க தான் வந்து ஆஜராகிறாங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்குது? கண்டு முன்னால் தெரியுது இல்லை. இப்போ இன்றைக்கி இவரோட எம்ஆர்கே கேஸ்லையும் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஏன்னா சேர்த்த காசு தான் மலை போல் குவிஞ்சிருக்குல்ல. காசு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பலாயிரம் கோடி. உங்கள் பணம் என் பணம் 2 பேருமே. நான் இவங்க மட்டும் அவன் மட்டும் சொல்ல, திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுக ஈக்குவலாக தான் வேலுமணி கேஸை சொல்லணும். 2 பேருமே. சாமானியனுக்கும் இந்த அரசாங்கங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யாருக்கு ஓட்டு போட்டாலும் இதே கதை தான். உனக்கு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது. இப்போ 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. பொய்யை உண்மைன்னு உண்மையை பொய்யன்னு வாதாடுற வக்கீல் இருக்கான்ல, வச்சு அங்கே ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸ்டேவே கூட ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காது. அதுக்கப்புறம் எல்லாரும் அதை மறந்துடுவாங்க. அப்புறம் அது 3 வருஷம் 5 வருஷம் உன் தலையெழுத்தது எப்படின்னு. மந்திரிக்கு நேரம் நல்லா இல்லைன்னா மாட்டிக்கிச்சு, சரியாக மாட்டிக்கிச்சுன்னா அப்போ பொன்முடி மாதிரி மாட்டி கேஸு கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது அவங்க தலையெழுத்து. பொதுவாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. பொதுவாக எஸ்கேப் தான் வாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லாத அளவுக்கான அட்டூழியம் தமிழ்நாடு. 2 பேரும் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், திமுக மட்டும் சொல்கிறதா யாரும் நினைக்காதீங்க, அண்ணா திமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 2 பேரும் வளர்மதி, ஓபிஎஸ், எஸ்பி வேலுமணி ஒரே பேட்டர்ன். கோபி 5 வருஷம் கொள்ளடிக்க வேண்டியது, அடுத்த 5 வருஷம் கவர்மெண்ட் வரும். அதில் டிவிஎஸ்சியே வந்து தில்லாலங்கடம் பண்ணி சார்ஜ் ஷீட்டில் ஓட்டையை வச்சு போடுறது. அப்புறம் மறுபடியும் இவங்க கவர்மெண்ட் வந்தோன்னா கொலை குத்து. நமக்கு எதிரான ஒரே அதிகாரி 7 வருஷம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான், 8வது வருஷம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான். முதல்ல அவனை தானே கூண்டில் ஏற்றணும். முதல்ல அந்த அதிகாரியை கைது பண்ணி கஸ்டோடியல் இன்ட்ராகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். கைது செஞ்சு போலீஸ் என்கொயரி நடத்தணும். நெகட்டிவ் அவர்களுக்கு 7 வருஷம் நீ பேசின, இன்றைக்கி கவர்மெண்ட் மாறணும்னு இந்த பேச்சு பேசுகிற, நீ யாரை ஏமாத்துற? கொள்ள அடித்தவனை விட குற்றவாளி அதை காப்பாற்றுறாங்க. கேட்டால் மேலே இருந்து அழுத்தணும் வாங்களேன். இது ஒரு பழப்பா? ரிசைன் பண்ணிட்டு போ, தலையை வாங்கிடுவான். மேலேருந்து அழுத்தம்னா, மேலேருந்து அழுத்தம்னா கொலை பண்ணுவியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யூ ஆர் லாயல் டு த கான்ஸ்டியூஷன், நாட் டு சீஃப் மினிஸ்டர் ஆர் டு டிஜிபி ஆர் டு சீஃப் செக்ரட்டரி. உன்னுடைய விசுவாசம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கோ, நீதிபதிக்கு, இப்போ முதலமைச்சருக்கோ, டிஜிபிக்கோ கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரே மாதிரி நடக்குது இல்லை கோபி, தொடர்ச்சியாக ஒரே மாதிரி 20 வருஷமாக இங்கே அட்டூழியம் நடந்துட்டு. கொள்ளடிக்க வேண்டியது நல்லா, கவர்மெண்ட் மாறணுன்னா மாட்டிக்க வேண்டியது. மறுபடியும் கவர்மெண்ட் வந்ததுன்னா டிவிஎஸ்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கோர்ட்டை எப்படின்னா தாஜா பண்ணி வெளில வந்துடுறது. சொத்துக்கு வழக்கு ஒரு தடவை ஒருத்தன் மேலே போடலாம், 2 தடவை போடுறான்னா 96 2001 சொத்துக்கு வழக்கு பொன்முடி மேலே, துரைமுருகன் மேலே. மறுபடியும் 2006 11 சொத்துக்கு வழக்கு. ஏன்னா எத்தனை தடவை தாண்டா சொத்துக்கு, எவ்வளோ தாண்டா உங்களுக்குலாம் வேணும், எவ்வளோ வேணும் உங்களுக்கு? கடைசியில் என்ன, இப்படி மண்ணு கூட கிடையாது இல்லை கடைசியில் என்ன எடுத்துகிட்டு போகிறோம் சொல்ல? இதை தத்துவம் பேசுகிறதா நினைக்கிறேன். கண்ணு முன்னால் பார்த்தோம்ல ஜெயலலிதாவை. கடைசியில் அந்த அம்மா எப்படி இறந்து போனாங்க 75 நாள். சரி, அந்த அம்மா போனோன்னா சசிகலா கதை என்னாச்சு? 29 வருஷம் ஜெயலலிதா அரசியலில் இருக்கும்போது, பதவியில் இருந்தப்பையும் இல்லாதப்பையும்
ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் அதிமுக பொதுச் செயலாளராகவும் சிஎம்மாக இருந்தால் சிஎம்மாகவும் உண்மையான சிஎம்மாகவும் இருந்தது சசிகலா. ஜெயலலிதா செத்து 2 மாதத்தில் மறுபடியும் முதலமைச்சர் ஆசை அந்த அம்மாவுக்கு வந்தப்போ டிசம்பர் 5 சாவறாங்க ஜெயலலிதா. பிப்ரவரி 5 இந்த அம்மாவை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க. பிப்ரவரி 17 ஜெயிலுக்கு போகிறாங்க. 4 வருஷம் ஆகி ஜெயிலேருந்து வந்தாங்க. இன்றைக்கி எப்படி இருக்காங்க? அது பார்த்து இவங்களாம் புத்தி வர வேணாம். வராது, வரவே வராது. இயேசுநாதர் அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிட்டார்ல, ஊசி காதில் ஒட்டகம் கூட போகலாம், பணத்தாசை போகாது. அதுதான் இது. இந்த கேஸெல்லாம் இன்றைக்கி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேஸ் ஒரு பேட்டர்ன் வருது பார்த்தீங்களா? கவர்மெண்ட் 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துக்குள்ளே போகும்போது நீதித்துறையில் ஏற்படுற இந்த மாற்றங்களை பார்க்குறீங்களா? அப்படியே அந்த ட்ரெண்டு மாறுது பாருங்கள். ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட் போன வருஷம் வர வேண்டியதானே? அது முந்தின வருஷம் வர வேண்டியதானே? 8 வருஷமாக ஊடுற கேஸ் இல்லை. அதுதான் ஜுடிஷரியும். மேலே சில மேனால் அற்புதமான வணங்கத்தக்க நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரியும் இருக்காங்க. ஆனால் ட்ரெண்ட் எப்படி மாறுது பாருங்கள் நீங்கள். 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துக்குள்ளே இவங்க போகிறாங்க. எல்லாருக்கும் தைரியம் வருது பார்த்தீங்களா? இப்போ அதான் நம்முடைய அமைப்பே அதுதான். இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஜட்மெண்ட் அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டங்களில் இடி இது எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா டாஸ்மாக்கு எதிரான வழக்கு வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க தமிழக அரசு சார்பில். உடனடியாக தள்ளுபடி செஞ்சது அடுத்த சில நாட்கள்லேயே வந்து 3 பேருக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ இது மாதிரியான நடவடிக்கைகள் இந்த அமைச்சர்களுடைய வழக்கிலையும் வருமா? அதுங்க இப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் இடி உள்ளே வரலாம், தாராளமாக வரலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேஸில், துரைமுருகன் கேஸ்லாம் இடி உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இடி வரது வராதது அவன் ஒன்றும் ஓகியம் கிடையாது. அவங்க மோடியோட கூலிப்படை. இடி என்பது மோடியின் கூலிப்படை. இங்கே வந்து யார் ஆட்சியாளர்களோ அவருடைய கூலிப்படை தான் ஸ்டாலினோட கூலிப்படை. எடப்பாடி தான் எடப்பாடியோட கூலிப்படை தான் டிவிஎஸ்சி. அங்கே சிபிஐ குண்டுக்கிளினா இங்கே ஸ்டேட் போலீஸ் குண்டுக்கிளி. அங்கே இடி வந்து கைக்கூலினா இங்கே டிவிஎஸ்சி கைக்கூலி. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். ஒன்றும் இவங்களுக்குள்ள வித்தியாசமே கிடையாது. நவ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வரலாம். ஆனால் அவன் வரதும் வராததும் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் தான் வரும். இப்போ செந்தில் பாலாஜியை முடக்கணும்னா மேற்கு மண்டலத்தில் பவர்ஃபுல்லான ஆளை முடக்கணும்னு வருவான். துரைமுருகனும் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் என்ன, துரைமுருகன் 86 வயசு ஆக போகுது, 86 87 வயசு. எம்ஆர்கே ஒன்றும் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஃபிகர் கிடையாது. பொலிட்டிக்கலாக தனக்கு லாபம்னா பிஜேபி இடியை உள்ளே இறக்குவான். நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி. இடி வரதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்குது. பிகாஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்திருக்காங்க, இடி எடுத்திருக்காங்க. வரத்துக்கான எல்லா ஸ்கோப்புமே இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். அவன் ஃபோக்கஸ்டாக அடிக்கிறான். இப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் ஃபோர்ஸாக இறங்கின அளவுக்கு இந்த வழக்குகளை அதைத்தான் நான் சொல்ல வரேன் தம்பி. அதான் சொல்ல வரேன் தம்பி. அதாவது வந்து அவன் ஒன்றும் ஓகியம் கிடையாது, ஒன்றும் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள்லாம் கிடையாது. எதிரிகளை பழி வாங்கணும், எதிர்கட்சிகளை துவம்சம் பண்ணணுன்றது தான் நீ இடி ஏவி விடுறேன். அது ஆக்சுவலாக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. பண பரிவர்த்தனை நாடு முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் போதை பொருள் கடத்தலுக்கும் தீவிரவாத நடவடிக்கைகளும் பயன்படுதுன்னு உலகின் பல நாடுகள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 1990கள் முழுவதுமே 89-90லேருந்து 2000ஆவது ஆண்டு வரையில் உலகம் முழுவதும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட வற்புறுத்தலின் பேரில் நூற்றுக்கணக்கான நாடுகள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து 2002-3ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தான் வாஜ்பாய் பீரியடில் தான் வந்து இதெல்லாம் வந்து பண பரிவர்த்தனை சட்டத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளப்பணத்தை, பிளாக் மணியை, குறிப்பாக தீவிரவாதத்துக்கும் போதைப் பொருளுக்கும் போகிறத தடுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இத்தகைய சட்டங்கள். பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்ன்றது 2005 சிதம்பரம் பீரியடில் தான் அது வந்து சட்டமாகவே ஆகுது. இங்கே நம்ம ஊரில் அப்படி ஒரு அமைப்பு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குன்றது எப்போ தெரியும்னா 96ல் சசிகலாவை பிடிச்சி உள்ளே போடும்போது, தினகரனை பிடிச்சி உள்ளே போடும்போது தான் தெரியும். அது ஓவர் த பீரியட் எவால்வ் ஆகி வருது. 2005லேருந்து 17 வரைக்கும் ஒழுங்காக தான் அது இருந்தது. 17ல் மோடி கவர்மெண்ட் எதிரிகளை பழிவாங்கிறதுக்கு அதை பயன்படுத்த ஆரம்பித்தான். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் உள்ளே வரலாம், அதை வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க. பொருளாதார குற்றங்களை வந்து மிகப்பெரிய அளவில் மோசமானது தான் அது. ஆனால் எதிரிகளை பழிவாங்கிறதுக்காக மட்டுமே அந்த சட்டங்களை கடுமையாக்கி அதை உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தின பிறகு அது தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்தது. அதில் நிறைய சின்ன சின்ன கேஸ் இருக்கும். இப்போ நம்ம எல்லோரும் வந்து பொன்முடி கேஸு, செந்தில் பாலாஜி கேஸு, ஜெகத் ரட்சகன் கேஸ் தானே பார்க்குறோம். இப்போ இந்த 50 லட்சம் 1 கோடிக்கெல்லாம் வந்து லேண்ட் கிராப்பு அல்லது வேறு ஏதாவது ஸ்டேட் போலீஸ் கேஸில் மாட்டினவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வருவோம். 5 லட்சம் 10 லட்சம் கேஸ்லாம் இருக்குது. அந்த ஒருத்தனை பிடிச்சானுங்க தெரியுமா, இடி ஆஃபீஸர் ஒருத்தனை ராஜா இங்கே நம்ம மதுரையில் பொறி வச்சு பிடிச்சாங்க தெரியுமா, ஒரு டாக்டர்கிட்ட வாங்கினது. ராஜஸ்தானே அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, கேரளாவிலையும் ஒரு சம்பவம் நடந்ததாகலாம் சரி. எதிர்கட்சிகள்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இப்போ அவன் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் வெளில வந்தாங்க. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து இவனுங்களும் நிறையா லஞ்சம் வாங்க ஆரம்பித்தாங்க. அது சின்ன சின்ன கேஸில் உங்களுக்கு வந்து பெரிய கேஸில் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ். அந்த பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸில் உள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ துரைமுருகன், பொன்முடி, எம்ஆர்கே எல்லார் கேஸ்லையும் இடி உள்ளே வரலாம். ஆனால் வராது. செந்தில் பாலாஜி கேஸில் வரும். ஏன்னா செந்தில் பாலாஜி தான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆளின் ஆள்.
ப்ளஸ் மேற்கு மண்டலத்தில் பிஜேபிக்கு சவாலாக இருக்காரு, அது உண்மை. செந்தில் பாலாஜியை அதனால செந்தில் பாலாஜியை முடக்கிறது. செந்தில் பாலாஜி ஒரு டம்மி பீஸாக இருந்தால் வரவே வராது. அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கிட்ட இடி போவாது, நான் சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் போவாது. துரைமுருகன்ட்ட போவாது. ஏன்னா தான் நிழலில் கூட நல்லது செய்யாத ஒரு துரைமுருகன். அவர் மகனுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தாரே தவிர காட்பாடியில் வேலூர் திமுகவில் கேட்டிங்கன்னா துரைமுருகனுக்கு சாதகமாக ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. துரைமுருகன் தோத்துட்டாருன்னு ரூமர் வரும்போதெல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. நான் நேரில் பார்த்தேன் வேலூர் எலெக்ஷன் இது அப்போ கவுண்டிங் அப்போ 21ல் ஒரு ரவுண்டில் துரைமுருகன் பின்னடைவார், ஒரு ரவுண்டில் மேலே போவார். ஒவ்வொரு ரவுண்டில் ஒரு பின்னடையும் போதும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. அந்த நல்ல பேர் கொண்டவர் அவர். அங்கே இடி போவாது, ஏன்னா திமுக அவர் ஒன்றும் அப்படியே வளர்ச்சி தூக்கி நிறுத்திஇல்லை அவர். ஆனால் செந்தில் பாலாஜின்னா சிக்கல் அது. இப்போ அதனால் இந்த கேஸ்லலாம் மினிஸ்டர்ஸ் மேலே சொத்து குவிப்பு வழக்கு ரிவர்ஸ் ஆகிற கேசஸ்லாம் நேச்சுரலி இடி உள்ளே வரணும், அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். செந்தில் பாலாஜி கேஸில் இப்போது அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்ற அந்த நெருக்கடியான பாயிண்ட்ல வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ இதில் அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதில் என்ன நடக்கலாம், என்ன அது எந்த முடிவுகளை எடுத்தால் எந்த மாதிரியான விளைவுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது? இனிமேல் அவருக்கு வாய்ப்பே இல்லை கோபி, அவர் ராஜினாமா பண்ணுறது தவிர ஒரு வாய்ப்பே இல்லை. ரொம்ப பெருந்தன்மையாக சுப்ரீம் கோர்ட்டு 4வது தடவை அந்த கேஸை கையில் எடுத்து அன்றைக்கே ஜாமீனை ரத்து பண்ணியிருப்பாங்க. கபில் சிபல் நின்னதால் அந்த மூத்த வழக்கறிஞரோட ஆளுமையை பார்த்து ஜட்ஜு வந்து 4 நாள் டைம், திங்கட்கிழமை 28ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு. யூ வாண்ட் ஃப்ரீடம் ஆர் போஸ்ட் தெளிவாக கேட்டார். சுதந்திரம் வேணுமா பதவி வேணுமா? பதவி வேணும்னா ஜெயிலுக்கு போக வேண்டாங்க. கபில் சிபல் கெஞ்சி கூத்தாடி திங்கட்கிழமை மத்தியானம் 2 மணி வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு. ஆர்குமெண்ட்லாம் எதுவும் கிடையாது, சொல்லிட்டார் அவர். திங்கட்கிழமை நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன், எஸ்ஆர்னோன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் வரேன்ட்டார். ஐ திங்க் திங்கட்கிழமைக்குள்ளே செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்து விடுவார் என்று தான் பரவலாக எதிர்பார்ப்பு. இதுக்கு மேலே ஒரு மந்திரியாக ஒட்டிகிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே வந்து அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது அப்படின்றது இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்துட்டு இருந்தார். தொடர் நெருக்கடிகள் வந்து அவருக்கு இருந்துச்சு. சிறையிலிருந்து ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தொடர்ந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததுக்கு பிறகுதான் ஜாமீனே கொடுத்தாங்க. கரெக்ட். அப்போ அது வெளியில வந்த மறுநாளே வந்து மீண்டும் அமைச்சர் ஆகிறாரு அப்படின்றப்போ அதை நீதிபதிகளே சொல்லி ரொம்ப வேதனைப்படுற அளவுக்கு நான் தெரியாம நான் ஜாமீனை கொடுத்துட்டேன். ஆமாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னோட வரலாறுலேயே இந்த வார்த்தைகளை விட்டதில்லை. நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று இப்பொழுது பிறப்பிக்கப் போகிற உத்தரவில் குறிப்பிடுவோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜாமீன் கேட்டு வரும்போது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் நிலைமை மாறிடுச்சு. ஏன்னா அவர் மந்திரியாக இருந்தார், ஜெயிலுக்கு போனார், ஜெயிலில் இருந்துகிட்டே மந்திரியாக இருந்தார், அதனால் பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன காரணங்கள் அதுவும் ஒரு காரணமாக இருந்தது, கீழமை நீதிமன்றத்துலேயும் உயர் நீதிமன்றங்களையும். இப்போ ஒரு மந்திரி இல்லை, அதனால் ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டிங்க, நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் ஜாமீன் கொடுத்த 2வது நாளே போய் நீ மந்திரி ஆகிற, இது டிஸ்ஹானஸ்ட். சுப்ரீம் கோர்ட்டோட வார்த்தையிலேருந்து நீங்கள் நேர்மையற்றவர் அப்படின்னு வருது. டிஸ்ஹானஸ்ட்னு ஜட்ஜி சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு அப்போ அவர் வந்து அவங்க வக்கீல் முகுல் ரோத்துக்கு என்ன சொல்கிறார், அவர் தான் ஜாமீனுக்கு வாதாடி வாங்கி கொடுத்தவர் போன செப்டம்பர். மந்திரியாக கூட நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லலையா அப்படின்றார். ரொம்ப நக்கலான பேச்சு, இதெல்லாம் சீன்றது போய் ஜட்ஜை. அப்போ ஜட்ஜு சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அதை நாங்கள் பதிவு பண்ணி இந்த உத்தரவை மறுபரிசீலனை நாங்கள் வந்து ரத்து செய்வோம், அதாவது மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பணுன்னா தான் கபில் சிபல் கெஞ்சுறார் மடிப்பிச்சை கேட்குறார். கபில் சிபல் அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மடிப்பிச்சை கேட்டார். அதனால தான் 4 நாட்கள் பிரீத்திங் டைம்னு வாங்க, மூச்சு விடுறதுக்கு 5 நாட்கள் செந்தில் பாலாஜிக்கும் தமிழக அரசுக்கும் கிடச்சிருக்கு. அவர் ஜட்ஜு சொல்கிறார், அந்த சீனியர் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ஓகா, அவர் சொல்கிறார் கபில் சிபலை பார்த்து, நீங்கன்றதுனால நாங்கள் சில விஷயங்களை சொல்கிறோன்றார். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ மிஸ்டர் சிபல் வி ஆர் டெல்லிங் தீஸ் திங்ஸ்ன்றாங்க. கபில் சிபலால் அன்றைக்கி அந்த ஹீட்டை தாங்க முடியல. ஆர்டர் 4 எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க திங்கட்கிழமை வரைக்கும்ன்றாரு. இல்லை இது 4வது தடவை வாய்தா வாங்குறாங்கன்னு அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா சொல்கிறார். 4வது தடவையாக அவங்க வாய்தா வாங்குறாங்க, ஆர்டரை ரிசர்வ் பண்ணுங்கன்றார். அப்போ கபில் சிபல் சொல்கிறாரு, இல்லை நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன், திங்கட்கிழமை 2 மணிக்கு கோர்ட்டு கூடும்போது நான் எந்த ஆர்கியூமெண்ட்டையும் முன்வைக்க மாட்டேன், எஸ் ஆர் நோன்னு மட்டும் சொல்வேன். ஏன்னா யூ வாண்ட் ஃப்ரீடம் ஆர் போஸ்ட்டுன்னு கேட்குறீங்க, அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் நான் 2 மணிக்கு சொல்லுவேன். ஜென்டலாக சொல்கிறாரு, நீங்களா ஆர்டர் போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க, நான் ரிசைன் பண்ண வச்சிடறேன்னு கபில் சிபல் அன்றைக்கி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அன்றைக்கி ஜாமீன் கொடுத்துருக்காருங்க கபில் சிபல், உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. கபில் சிபல் கொடுத்த ஜாமீனில் கபில் சிபலோட உத்தரவாதத்தில் தான் செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலுக்கு போகாமல் வெளியில் இருக்கார். இல்லாட்டி அன்றைக்கே அந்த பெயில் கேன்சல் ஆகிட்டு இருக்கோம். ஜட்ஜி சொல்கிறாருல, நாங்கள் அப்போ இன்றைக்கி கொடுத்த பெயில் தப்புன்னு நாங்கள் குறிப்பிட்டு பதிவு பண்ணிவிட்டு ஜாமீனை கேன்சல் பண்ணுவோன்றாங்க. ஜாமீனை கேன்சல் பண்ணி தான் தண்ணி குடிப்பாங்க இவங்க. எப்போ கேஸ் எப்போ முடியாதுன்னு எப்போ வெளில வருது. அதனால் நீதிமன்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது தமிழக அரசு. ஏற்கனவே ஆர்டிகல் 21 பயன்படுத்தி, ஏன்னா உங்களுடைய தனி மனித உரிமை சார்ந்த விஷயங்கள்னால தான் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் குள்ள நீ உத்தமன் உன்னை விடுதலை பண்ணல, ஒரு மெரிட் கொடுக்கல, உனக்கு நீ உத்தமன் உனக்கு ஜாமீன் கொடுக்கல,
ஆர்டிகல் 21 படி தனிமனித சுதந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப மேலானது. அதுவும் கேஸ் வந்து இப்போதைக்கு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகாது பல வருடங்கள் ஆகும் காரணத்தால் 1000 பேருக்கு மேல விசாரிக்கணும். ஆமாம், அதனால் நாங்கள் உனக்கு விடுதலை கொடுத்தோம். நீ உத்தமன் ஒன்று உனக்கு கொடுக்கல. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த கேஸில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் கீழ்கோர்ட்லையும் ஹைகோர்ட்லையும் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் எங்ககிட்ட இருக்குது. அதில் நீங்கள் இந்த குற்றம் செஞ்சுருக்கீங்கிறது எல்லா ஆதாரமும் இருக்குது. இதனால் நீ மந்திரி ஆனினா சாட்சியை கலைப்ப. நான் ஒரு சாட்சியை கூட கலைக்கலை அப்படின்னு சொல்கிறாரு கபில் சிபல். நீ ஒருத்தரையுமே கூண்டுக்கு அலோவ் பண்ணல, சாட்சி சொல்லவே நீ யாருமே அலோவ் பண்ணலன்றார் ஜட்ஜு. அதாவது மிக 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 கடுமையான கண்டனங்களை அன்றைக்கு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்குது. கபில் சிபல் முகத்துக்கு பார்த்து 5 நாள் டைம் இவங்களுக்கு கிடச்சிருக்குது. ரிசைன் பண்ணுவாரா பண்ணலையான்னு தெரியல. ரிசைன் பண்ணலன்னா வேடிக்கை இருக்குது. அந்த கடுமையான கண்டனங்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி வழியாக முதல்வர் வைக்கப்பட்டது. அப்படிதான். நீங்க ஏன்னா அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. யார் மந்திரி யார் எந்திரின்றது முதலமைச்சரோட உரிமை, அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனா பிஎம்எல்ஏல பெயில் வாங்குறதே ரொம்ப கஷ்டம், அது ஜட்ஜு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் உனக்கு கொடுத்தோம், மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்தோம். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இனிமேல் நாங்கள் வந்து இந்த மாதிரி பிஎம்எல்ஏல மாட்டி எங்கள் முன்னால் எவனாவது பெயிலுக்கு வந்தான்னா நாங்கள் வழக்கமாக எப்படி கோர்ட்டுலாம் வந்து ரொம்ப கடினமாக நடந்துக்குமோ அந்த மாதிரி நாங்கள் கடினமாக ஒரு ஆளால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம். நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம், நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஜாமீன் கொடுக்க மாட்டோன்றாங்க. ஜாமீன் கொடுத்ததை தப்புன்னு யாரும் சொல்ல, மந்திரி அவர் தான் தப்புன்னு சொல்கிறோம். உடனே 1000 வியாக்கியானம் பண்ணுறாங்க. அவர் தனி மனித சுதந்திரம் போது எது தனி மனித சுதந்திரம்? ஊரை கொள்ளை அடிச்சுட்டு மந்திரி ஆகிறது, வழக்கு விசாரணை இருக்கும்போது மந்திரி ஆகிறது உனக்கு தனி மனித சுதந்திரமா? ஜெயிலுக்கு அனுப்பல இல்லை, அந்த அளவில் சந்தோஷப்படணும்ல. அவர் 1 வருஷம் ஜெயிலில் வச்சப்போ அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு பலரும் பேசினாங்க. நான் கூட சொன்னேன், ஜாமீன் கொடுக்குறது கிடைக்கிறது அவரோட உரிமை. ஆனால் மந்திரி ஆகும்போது எதிர்த்தோம். கவர்னர் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதே தானே பண்ணுது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் நீங்கள் மட்டும் கேட்கல, இந்த நேரம் அவர் தூக்கியிருக்கணும் இல்லைங்க. ஸோ வந்து 3 நாள் ஆகுது ஜட்ஜ்மெண்ட்டு, இன்ன வரைக்கும் எந்த சலனமுமே இல்லையா? இப்போது ஒரு தகவலாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறது அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் கூடிய விரைவில். அப்படி தொடர்ச்சியாக இப்போ செந்தில் பாலாஜி, பொன்முடி, துரைமுருகன் இவர்கள் மீது கோர்ட்லேருந்து வந்துட்டு இருக்கிற கருத்துக்கள் ஆர்டரின்படி அமைச்சரவை மாற்றம் இருக்கலான்ற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதுக்கு பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை கேபினெட்லேருந்து இவங்க தூக்கி ஆகணும். ஒன்று அவர் ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா முதலமைச்சர் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். இது ரெண்டும் இவங்க செய்ய மாட்டேன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அவர் ஜெயிலுக்கு அனுப்பும். நீ ஜெயிலில் இருந்துட்டு மந்திரியாக இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை, அது கோர்ட்டே சொல்லிடுச்சு, தாராளமாக மந்திரியார், ஆனால் ஜெயிலில் இருன்றோம். அதனால் அவ்வளோ சுலபமாக இவங்களால் வந்து யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. மந்திரியாக வந்து ஜெயிலில் இருந்துக்கும் சாதாரண எம்எல்ஏவா இல்லை சாதாரண மனிதனை வெளியில் இருக்கிறதுக்குமான வித்தியாசம் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். விலை மதிப்பில்லாதது எது? சுதந்திரம். சொத்து சுகம் கிடையாது, பொண்டாட்டி புள்ள கிடையாது. விலை மதிப்பில்லாதது தனி மனித சுதந்திரம். காலைல 6 மணிக்கு திறந்து விட்டு சாயங்காலம் 6 மணிக்கு உள்ளே போட்டுருவான். நீ ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் காலைல 6 மணிக்கு திறந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு உள்ளே போட்டுருவான். நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் இல்லையா? கண்ணிட்டானின்னா ட்ரெஸ்ஸு குத்துருவோம். நீ எவ்வளோ பெரிய ராஜாவாக வேணாரு. இதோ இவன் இருந்தானே அந்த சஹாரா ஓனர், எத்தனை வருஷம் உள்ளதான் கபில் சிபல் ஒவ்வொரு ஹியரிங்லையும் தண்ணி குடிச்சார். கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம உள்ளே வச்சுருந்தாங்க. பையர்ஸை ஏமாற்றினான், ஹோம் பையர்ஸை ஏமாற்றினான்ட்டு 2 இயர்ஸ் உள்ளே இருந்தோம். அதெல்லாம் கோர்ட்டு நீங்கள் அப்படி ஒன்று எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா தண்ணி குடிப்பீங்க. அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இந்நேரம் ராஜினாமா பண்ணியிருக்கணும் இல்லைங்க. இன்றைக்கி இன்று எடிட்டோரியில் எழுதியிருக்காங்க, அவர் பதவி ஏற்றப்பே தப்புன்னு எழுதணும். இப்போ சொன்னால் இதுக்கு பிறகு அவர் எப்படி மந்திரியாக நீடிக்கலாம்? ராஜினாமா செய்வதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. மீறி அடம்பிடிப்பாங்கன்னா விளைவுகளை சந்திப்பார்கள் கண்டிப்பாக. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக ஆலோசனை. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல். நன்றி.